செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஏரி முழு கொள்ளளவை எட்டி நீரானது நிரம்பி வழிவதால் அங்கு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுதாகர் இணைந்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். தொடர்ந்து செங்கல்பட்டுல கனமழையானது அவ்வப்போது நீடித்து வருகிறது. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியரும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது ஆய்வானது மேற்கொள்ளப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பருவமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஏரி முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வருகிறது. இந்த ஏரியின் காலங்கள் வழியாக உபரிநீர் வெளியேறி கொண்டிருக்கும் நிலையில் கூடுவாஞ்சேரி, மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதியில் படிப்படியாக தண்ணீர் புகுந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர். இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் பகுதிகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டும் வந்தார். வெள்ள பாதிப்புகளை சரி செய்யும், நீர் வெளியேற்றவும் பணிகளை துரிதப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிரியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆட்சியரிடம் முன்வைத்தனர். ஆய்வுக்காக வந்திருந்த அந்த மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது அதிருப்தியும் கோபத்தையும் வெளிப்படுத்தினர். குறிப்பாக வெள்ள பகுதிக்கு காரணமாக அந்த அடிப்படை கட்டமைப்பு பணிகளை முறையாக செயல்படுத்தி தருமாறும் பல்வேறு பொதுமக்கள் அவர்களை கேள்வியும் எழுப்பியிருந்தனர். பொதுமக்கள் தரப்பில் மழை காலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் அவசரமாக தேர்தல் வருவதற்காக இப்போது ரோடு போடுகிறீர்களா என்ற அதிரடியான குற்றச்சாட்டையும் ஆட்சியரிடம் முன்வைத்தனர். இந்த மழைநீர் வடிகால் மற்றும் ஏரிகளின் நீர் வழித்தடங்கள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையில் உள்ள பாதிப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளும் எழுப்பி ஆட்சியரிடம் அதிக குறைகளும் கூறியிருந்தனர். இந்த குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்படுத்துகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் தேங்கிய நீரை வெளியேற்றி வெள்ள தடுப்பு பணிகளை நிரந்தரமாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தெரியுதோ அது இவங்க தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அது எங்கே திரும்ப போகுது, திரும்ப அதே ட்ரைனேஜ் போகுது. ரோடுடைய ட்ரைன் லெவலை விட தண்ணி போகிற லெவல் காவலாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் எப்படி ரோட்லேருந்து தண்ணி ட்ரைன் எனக்கு நிவாரணமே வேணாம் மேடம், எனக்கு ஃப்ரீயே வேணாம், எனக்கு ரோடை மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு கொடுங்க, இல்லைன்னா நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன். ஆனால் இதை வெட் சீசனில் போட்டால் இப்போ போட்டிருக்க அந்த ரபீஷ்லாம் மழையில் அடிச்சு தான் போக போகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட் என்னோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தெரியுதோ அது இவங்க தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கெங்கு மழை வெள்ள பாதிப்புகள் இருக்கிறது என்பதை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஸ்னேகா நேரில் ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அந்த காட்சிகளை பார்த்தோம்.